guys, welcome back to Melvi Vlogs. இன்னைக்கு நம்ம Melvi Vlogsல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா கிறிஸ்மஸ் vlog தாங்க பார்க்க போறோம். இந்த ஒன் டே கிறிஸ்மஸ் அன்னைக்கு நான் என்ன பண்ணேன் அப்படின்றத இந்த vlog ஃபுல்லாவே இருக்க போகுது. சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நாங்க எடுத்த உடனே ஹோட்டலுக்கு தாங்க போய்கிட்டு இருக்கோம். சொல்லவே மறந்துட்டேன், ஹாப்பி கிறிஸ்மஸ் டு ஆல். அதுக்கப்புறமா எப்படியோ ஹோட்டலுக்கும் வந்துட்டோம். அதுக்கப்புறமா ஹோட்டலுக்குள்ளே போயிட்டு என்ன ஆர்டர் போடலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தோம். நான் பூரி ஆர்டர் பண்ணிட்டேன், பூரியே வந்துருச்சு. ஸோ சாப்பிட்டுட்டு ஹோட்டல்லேருந்து கிளம்பிட்டோம். இப்போ நாங்கள் ஹோட்டல்லேருந்து கிளம்பி எங்கே போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னா சர்ச்சுக்கு வந்து போய்கிட்டு இருக்கோம். ஓகே, நாங்கள் சர்ச்சுக்கிட்ட வந்துட்டோம். நாங்கள் எந்த ஒரு சர்ச்சுக்கு வந்திருக்கோம்னா இன்ஃபேண்ட் ஜீசஸ் சர்ச்சுக்கு தாங்க வந்திருக்கோம். அதுக்கப்புறமா நாங்கள் மாஸுக்கு போயிட்டு குடில் பார்க்கறதுக்காக போயிருந்தோம். குடியில் வந்து அந்த சர்ச்சுக்குள்ளே ஒரு கிரவுண்டு மாதிரி இருக்கும். அந்த கிரவுண்டில் வந்து குடியில் வந்து வச்சுருக்குறாங்க. குடில் வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாகவே இருந்தது. இந்த கயிறுக்குள்ளே நம்ம நடந்துட்டு போய் அப்படி வளைஞ்சோம்னா அந்த குடியில் வந்து நம்மளால் பார்க்க முடியும். ரொம்பவே அழகாகவே இருக்குல்ல. அந்த குடிலுக்கு பக்கத்துலேயே நம்மளுடைய குழந்தை இயேசுவையும் வச்சுருந்தாங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாகவே இருந்தது. அதுக்கப்புறமா சர்ச்சிலேருந்து கிளம்பி வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கணும் அப்படின்னு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போயிட்டோம். நாங்கள் பாரதி சூப்பர் மார்க்கெட்டுக்கு தாங்க வந்திருந்தோம். ஸோ உள்ளே போன உடனடியாக ஸ்டேஷனரியெல்லாம் இருக்கக்கூடிய அந்த ஒரு இடத்துக்கு நாங்கள் வந்து போயிட்டோம். அங்கே போன உடனே அவ்வளோ ஸ்லைம் இருந்தது. விதவிதமாக, கலர் கலராக, ரக ரகமாக எவ்வளவோ ஸ்லைம் இருந்தது. அதில் எனக்கு பார்த்த உடனே இந்த ரெட் கலர் ஸ்லைம் எனக்கு ரொம்பவே பிடிச்சி போயிடுச்சு. அதனால இந்த ரெட் கலர் ஸ்லைமை நான் வாங்கிக்கிட்டேன். அதுக்கப்புறமா இந்த ஒரு கண்ணாடி நல்லா இருக்குதுன்னு வாங்கிட்டேன். ஆனால் வீட்டுக்கு வந்து பார்த்தா இந்த கண்ணாடி எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. அதுக்கப்புறமா என்ன வாங்கலாம் அப்படின்னு சொல்லி சும்மாடி பார்த்து நடந்துகிட்டே இருந்தேன். சரி, இதை ஒட்டுறதுக்கு நம்ம இந்த ஒரு கம் எடுத்துக்கலாம் அப்படின்னு கம் எடுத்துட்டு லிஃப்ட் இருந்தது. இருந்தாலும் நான் வந்து படியேறி தான் மேலே போவேன் அப்படின்னு படியேறி அந்த மேலே போய்கிட்டு இருக்கேன். ஏன் இப்போ நான் மேலே போய்கிட்டு இருக்கேன்னா மேலே தான் வீட்டுக்கு தேவையான பொருள்லாம் இருக்கும்.
அதுக்கப்புறமா மேலே போயிட்டு என்னடா வாங்க போகிறோன்னே தெரியாமல் சும்மாவே இந்த ஒரு ட்ராலியை எடுத்து நான் நகர்த்திக்கிட்டு இருந்தேன். சூப்பர் மார்க்கெட்டுக்கு வந்துட்டு என்ன வாங்க போகிறோன்னே தெரியாது, சும்மாவே அந்த ஒரு ட்ராலி எடுத்து சுற்றணும், அப்போ தான் நம்மள எல்லாருமே மதிப்பாங்க. அதுக்கப்புறமா லயன் டேட்ஸ் ஒரு பேக்கெட் எடுத்தோம். அதுக்கப்புறமா பச்சை பயிறு இது ஒரு பாக்கெட்டு, ஜவ்வரிசி அவல் இது எல்லாத்தையும் எடுத்தோம். அதுக்கப்புறமா இது ஒரு பேக்கெட் ஒன்று எடுத்துட்டோம். அதுக்கப்புறமா மதியானம் பூரி சுடுறதுக்கு மாவு எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறமா ட்ராலியை தள்ளிட்டு கொஞ்சம் தூரத்துக்கு போய்கிட்டே இருந்தோம். அதுக்கப்புறமா நான் வந்து ஹிப்பி நூடுல்ஸை பார்த்துட்டேன், இதையும் ஒரு பேக்கெட் வந்து எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் பூஸ்ட்டு ஹார்லிக்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டேன். அதுக்கப்புறமா ட்ராலியே கொஞ்சம் தூரம் தள்ளிட்டு போனேன். அது இப்போ மில்க் ஷேக் ஒன்றத்தை பார்த்துட்டேன். சரி இந்த மில்க் ஷேக் ஒரு பேக்கெட் எடுப்போம் அப்படின்னு எடுத்துட்டு பின்னாடி திரும்பி பார்த்தா நூடுல்ஸ் இருந்தது. சரி இது என்ன நூடுல்ஸ்னே தெரிலன்னு சொல்லிட்டு ஒரு பேக்கெட் சும்மா எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் மேலே பார்த்தா தான் மெயின் மேட்டர், கப் நூடுல்ஸ் இருக்கு. சரி சொல்லி இது ஒரு பேக்கெட்டை எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா ஸ்பைசி நூடுல்ஸ் 2 ஃப்ளேவர் இருந்தது, எது எடுக்கிறதுன்னு தெரியாமல் இந்த க்ரீன் கலர் ஃப்ளேவர் ஒரு பேக்கெட் ஒன்று எடுத்துக்கிட்டேன். எனக்கு நூடுல்ஸ்னால ரொம்ப பிடிக்கும், அதனால தான் நூடுல்ஸ் அதிகமாக வாங்கிட்டே இருக்கேன். அதுக்கப்புறமா சிந்தால் சோப்பு ஒரு டப்பா ஒன்று எடுத்துக்கிட்டேன். அவ்வளோதான். அதுக்கப்புறமா பில் போடுறதுக்கு கிளம்பிட்டோம். அதுக்கப்புறமா பில்லை போட்டு கார் வர அண்டர் கிரவுண்டில் இருக்குது, 3 ஃப்ளோர்னா படி இறங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு லிஃப்ட்லேயே கீழே போயிட்டோம். அதுக்கப்புறமா கீழே போயிட்டு கார்ல ஏறி உக்காந்துட்டு டக்குன்னு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். கிறிஸ்மஸ்னாலே கேக்கு சாப்பிடாம டேவே ஃபுல்ஃபில் ஆகாது. அதனால வீட்டுக்கு போயிட்டு சல்லுபுல்லுன்னு கேக்கை பிரிக்க ஆரம்பிச்சிட்டோம். அங்கே பாருங்க எப்படி பிரிக்கிறோன்ட்டு. அதுக்கப்புறமா கத்தியை வாங்கி கேக்கை கட் பண்ணிட்டு நான் ஒரு பீஸ் எடுத்துகிட்டு கிளம்பிட்டேன். ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த ஒரு vlog உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த வாரம் சண்டே ஒரு பயங்கரமான ஒரு vlog ஒன்று வரப்போகுது, அதை மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் என்ன